சம்பல் பள்ளத்தாக்கிற்கு தனது படையோடு சென்று தனது உணவு தேவைகளுக்காக பணக்காரர்களின் இல்லங்களில் சென்று கொள்ளையடித்தார்கள். கொள்ளையடித்த பொருள்களில் இருந்து தன் வாழ்வை மாற்றி பார்த்தார்கள். சம்பல் பள்ளத்தாக்கில் சிறிது காலம் ஓடியது. சத்ரா தேவி என்கிற காவல்துறை அதிகாரி பூலான் தேவியை பிடிப்பதற்கு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருந்தார். அன்றைய காலகட்டம் இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எப்படியாவது சரணடைத்து வைத்து விடுங்கள், சலுகைகளை அறிவிப்போம் என்று சொன்னார்கள். அர்ஜுன் சிங் தலைமையில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தாலும் பூலான் தேவி 22 கொலைகளையும் 26 கொள்ளைச் சம்பவங்களையும் ஈடுபட்டதாக கருதி காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்து வைத்திருந்தது. 10,000 ரூபாய் பிடித்து தருபவர்களுக்கு சன்மானம் என்று மகாராஷ்டிரா அரசு அறிவித்தது.